ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டனை பற்றி இன்றைக்கி ஒரு 2 டிப்ஸ் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் நல்லா புரியும். அப்புறம் இந்த பிங்க் கலர் லைட் பிங்காக பூத்துருக்குது பாருங்கள். நம்ம பன்னீர் ரோஸு டார்க்காக பூக்கும். அதுலேயே இந்த தடவை வந்து லைட்டாக பூத்துருக்குது. சின்னதாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கொடி ரோஸு. நம்ம செடிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து நம்மளுக்கு வளரும் போதே வந்து நேராக வளராமல் சாஞ்சு போகிறது, அது கிணம் இல்லாமல் மெலிசாக இருக்கிறதுனால கீழே சாயும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு குச்சி எடுத்து ஃபஸ்ட்டே நீங்கள் நட்டிடுங்க. அதை நட்டினா நல்லா நிற்குமா? அது பக்கத்துலேயே அந்த குச்சி வச்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க, நேராக இது பண்ணி அதில் வந்து ஒரு நூல் வச்சு கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டா சூப்பராக அப்படியே நேராக வரும். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தோணுது? இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கூட தோண மாட்டேங்குது. தக்காளி செடிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய் போட்டோடனே வெயிட்டு தாங்காமல் சாயும் போது வந்து அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு குச்சி நட்டி கட்டி விட்டுட்டிங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் நல்லா வரும். அது மாதிரி செஞ்சுக்கோங்க எல்லா செடிக்குமே. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, எதனா ஒரு கொடி இருந்ததுன்னா அதை கூட குச்சி நட்டு அதை அப்படியே சுற்றி அதே தான். எவ்வளோ தூரம் அது போதும் அவ்வளோ தூரம் குச்சி நட்டுக்கலாமா? மல்லிகைப்பூ செடிக்குள்ளே இருக்கிற பச்சை மிளகா பூத்துருக்கு பாருங்கள் நமக்கு. அப்புறம் இந்த பீன்ஸ் கொடி கூட அதை பாருங்கள், கொடி வீச ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அந்த கொடி வீசிட்டு எங்களுக்கு என்ன பண்ணிச்சுன்னா, அந்த சைடாக அப்படியே போய் மல்லி செடியை பிடிச்சிக்கிட்டு ஏற ஆரம்பிச்சிது பாருங்கள். நான் குச்சி எடுத்து அதில் நான் ஒரு குச்சி வச்சு அதில் சுற்றி விட்டுருக்குறேன். இனிமேல் வந்து நமக்கு அதில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் ஓரளவு அது மேலே வரும்போது அதிலேருந்து நூல் கட்டி நீங்கள் கயிறு மாதிரி கட்டி நீங்கள் பந்தல் மாதிரி விட்டுட்டிங்கன்னா மேலே போயிடும். வேறு லெவல். இந்த மாதிரி ஐடியாலாம் எப்படி தான் தோணுதோ, இந்த மாதிரி நிறைய ஐடியா டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் 2வது டிப்ஸ் நம்மளுக்கு. அந்த கொடி வகைகள் வந்து அது மாதிரி நம்ம கட்டி விடலாம். நம்ம வந்து இடம் நம்ம வீட்டில் எவ்வளோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த இடத்துல எப்படி கட்டணுமோ கொஞ்சம் யோசித்து அது மாதிரி நம்ம வந்து பந்தல் போட்டு விடலாம். எனக்கு ஒரு டவுட்டு, இப்போது சில பேர் நூலை வச்சு கட்டிட்டாங்கன்னா அதில் ஏதாவது வெயிட்டான காய் வந்து தொங்குச்சுன்னா அது அறுந்துடாதா? ரொம்ப வெயிட்டான காய்னா, அதாவது சொரக்காய் அந்த மாதிரிலான்னா நீங்கள் வேறு எதனாவது கயிறு வச்சு கட்டிக்கணும். நூல்லாம் கட்டினாக்கி வேலைக்கு ஆகாது. அப்போ தர்பூசணி இன்னும் இழுத்துக்கிட்டு அறுந்தே தான் கீழே விழும். நம்மளுக்கு வந்து பீன்ஸ் செடின்றதுனால நீங்களே பார்த்துருப்பீங்க, நூல் தான் கட்டியிருப்பேன் பீன்ஸ் செடிக்கு. அப்புறம் வந்து புடலை செடிக்கும் நான் வந்து நூல் தான் கட்டியிருக்கேன். புடலையும் வந்து நம்மளுக்கு ரொம்ப நீட்டமான புடலை கிடையாது, குட்டை புடலை. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பாவக்காவுக்கு நான் வந்து கம்பி இருந்தது, அதனால் கம்பி சுற்றி விட்டுக்கிறேன். அதிலே தான் எல்லாமே படர்ந்து போயிட்டுருக்குது. போய் நம்மளுக்கு வந்து காய் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட நம்மளுக்கு காய் பார்த்துருப்பீங்க. எனி டைமு காய் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் இந்த திருப்பு காய் இன்னும் பறிக்கலை. அதில் ஒரு காய் வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு, பறிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது காய் பத்தாததுனால இன்னும் ஒரு 2 காய் நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் பறித்து செய்யணும். அதனால் அப்படியே விட்டுருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட செடி எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து தட்டி வச்சிட்டிங்கன்னா எங்களுடைய வீடியோவில் ரெகுலராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் வந்து இப்போ உரம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் அதுவும் வரும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க எப்போவுமே. அது என்ன உரம்? அந்த வீடியோவில் வேறு ஏதோ சொல்கிறேன்றீங்க, அதை அப்போ ஆல்ரெடி போட்டாச்சா? இல்லை, இன்னும் போடலை. நான் இனிமேல் தான் போடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. டாடா, பை பாய்.